ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கம்ப்ரசிபிலிட்டி. ஸோ கம்ப்ரசிபிலிட்டினா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டை அண்டர் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தும் போது அந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கம்ப்ரசிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கேஸில் பார்த்திங்கன்னா கம்ப்ரசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ லிக்விடில் அதை விட குறைவாக இருக்கும். சாலிடில் அதை விட குறைவாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தாச்சுன்னா ஒரு பலூன்லேயே ஏரை ஃபில்லப் பண்ணும்போது அதை நம்ம அண்டர் ப்ரெஷர் கொடுத்தாச்சுன்னா ஸோ அதோடய வால்யூம் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து ரெடியூஸ் ஆகிரும். அதே லிக்விடை வந்து அதில் ஃபில் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து நம்ம வந்து அண்டர் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தும் போது அதிகமாக ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதோடய வால்யூம் சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ அதுவே அது பலூனில் கொஞ்சம் மணலில் நிரப்பி அதுக்கப்புறமா அதை அழுத்தும் போது அதோடய வால்யூம் வந்து ஈஸியாகவே வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக தேவைப்படும். ஸோ இதுக்கு ரீசனாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற பார்ட்டிகளுடைய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான். இதே சாலிடில் ஒப்பிடும்போது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அதில் வந்து கம்ப்ரசிபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாக இருக்குது.